உங்களோட ரோஜா செடியில் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? ஸோ இதுக்காக யூஸ் பண்ண வேண்டியது டிஏபி. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இயற்கையான முறையிலே இந்த மாதிரி கொத்து கொத்த பூக்களை கொண்டு வர முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக பூக்காது. இந்த செடிகளுக்கு டிஏபி சின்ன செடியாக இருந்தால் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். நல்ல பெரிய சைஸில் பெரிய ஹைட்டாக இருக்கிற பிளான்ட்டுக்கு 1 கைப்பிடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வேர் பகுதியில் நம்ம போடக்கூடாது. வேர்களுக்கு கொஞ்சம் தள்ளி சுற்றி தான் நம்ம போடணும். போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி விடுங்க. தண்ணி ஊற்றி விடாமல் இருக்காதீங்க. தண்ணி ஊற்றாமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கான ஒரு வீடியோவும் நான் போடுறேன். ஏபி போட்டு நல்லா தண்ணி விட்டதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக அந்த செடிகளில் மொட்டுகள் வச்சுருக்கும். யாராவது இயற்கையான முறையில் உரங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரோஜா செடிகளுக்கு செயற்கையான முறைகளில் உரங்களை கொடுங்க. நிறைய பேர் கண்டிப்பாக திட்டுவீங்க, இயற்கையான முறையில் சொல்லித்தாங்க, செயற்கையான முறையை சொல்லித்தராதீங்க அப்படின்னு. ரோஜா செடியில் நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா உண்மையான ரீசனே இதுதாங்க. நர்சரியில் டிஏபி தான் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். ஹாப்பி கார்டனிங்.